Hi friends, வணக்கம். Welcome to Vani Cooking and Lifestyle. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல திருவாதிரை ஸ்பெஷலா வந்து களி கோயிலெல்லாம் திருவாதிரைக்கு கொடுக்கிற களி வந்து எப்படி நம்ம வீட்லயே ஈஸியா செய்யலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த திருவாதிரைக்கு நம்மளும் செஞ்சு அவருக்கு நெய்வேத்தியம் செய்யலாம். வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. அதோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ முதல்ல வந்து நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துர்க்கேங்க. நம்ம எந்த டம்ளர்ல எடுக்கறோமோ அதே இதுக்கு நீங்க அளவு வெச்சுக்கோங்க எல்லாத்துக்கும். அதோட ஒரு 2 ஸ்பூன் போல பாசி பருப்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட்ல. இப்போ இந்த தண்ணியை நல்லா வடிச்சிட்டு நம்ம வந்து அதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா வடிச்சிட்டு அது வந்து நல்லா வெறும் சட்டியில் போட்டு நீங்கள் நல்லா அதை வறுக்கணும். நல்லா செவக்க வறுத்துக்கணும். அதை ஃபஸ்ட்டில் வந்து ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் அந்த தண்ணியெலாம் வந்து அப்சர்வ் ஆகி உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். பாருங்கள் நல்லா ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஆயிரும். நல்லா சிகப்பாக கோல்டன் ப்ரௌனுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நம்ம இதை ஃப்ரை பண்ணி அதை ஆற வச்சுருங்க. நம்ம பொடி பண்ணணும். அதை அதனால் நல்லா ஆறணும். அதுக்கு அது நல்லா ஆறதுக்குள்ளே நம்ம வெல்லத்தை வந்து காய்ச்சிடலாம். இதுக்கு வந்து தண்ணி வந்து நம்ம வந்து இதில் வந்து 2 டம்ளர் சேர்க்குறோங்க. மொத்தம் வந்து இந்த களிக்கு நமக்கு தேவை வந்து 3.5 டம்ளர் தண்ணி. அதில் இப்போ நான் 2 டம்ளர் சேர்த்து அதோட 1.5 டம்ளருக்கு வந்து வெல்லத்தை வந்து பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். வெல்லத்தை வந்து பாகு காய்ச்சணும் அப்படின்லாம் தேவையில்லைங்க. நல்லா கரைச்சி விட்டிங்கனாலே போதும். ஏன்னா அதில் வந்து டஸ்ட்டெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை நம்ம ஃபில்டர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து களி செய்கிறதுக்கு பாத்திரம் வச்சுருக்கேன். அது வந்து கொஞ்சம் நல்லா அகலமாக அடிகனமாக வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம வந்து அந்த வெல்லம் கரைச்ச தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அது இப்போ நமக்கு அரிசி பருப்பு நல்லா ஆறிடுச்சு. இதில் நம்ம 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா ரொம்ப நைஸாக அரைக்கனாலும் அரைச்சிக்கோங்க. இல்லை லைட்டாக அந்த குட்டி ரவை இருக்கும் இல்லைங்களா, அந்த சைஸில் நீங்கள் அரைக்கனாலும் அரைச்சிக்கலாம். அந்த மாதிரி அரைச்சிங்கன்னா களி வந்து உங்களுக்கு கொஞ்சம் உதிரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதே இது நல்ல மையாக அரைச்சிங்கன்னா நல்ல களியாகவே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதில் வந்து இந்த மாவு அரைச்சதில் வந்து நான் 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்து அதை கொஞ்சம் லிக்யூடாக வந்து கரைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து மாவாக சேர்க்கும் போது நமக்கு வந்து களி வந்து கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிரும். இதே இது இந்த மாதிரி நம்ம கரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு கிளறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் அதை கரைச்சி நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ இந்த கேப்பில் நம்ம வந்து நல்லா அந்த தண்ணி சூடானதும் இதில் வந்து ஒரு 1/4 கப் போல் தேங்காய் துருவின தேங்காய் வந்து சேர்த்துருக்கேன். தேங்காய் வந்து ஆப்ஷனலுங்க. உங்களுக்கு சேர்க்கணும் சேர்த்துக்கோங்க, இல்லை வேணான்னா விட்டுருங்க. நல்லா ஆனால் ஒரு டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. இதை இப்போ நல்லா சேர்த்து நல்லா ஒரு கிளறிக்கலாம். நல்லா கிளறினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவை வந்து இப்போ இதில் வந்து சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா உங்களுக்கு ஈஸியாக களி நீங்கள் செஞ்சிடலாம். இதே இந்த டயத்தில் நீங்கள் மாவை நீங்கள் கொட்டினீங்கன்னா ரொம்ப கட்டி கட்டியாக ஆயிரும். இதே நம்ம தண்ணியில் கரைச்சதுனால நல்லா ஈஸியாக வந்து உங்களுக்கு கட்டி இல்லாமல் நம்ம கிளறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம விடாமல் கிண்டிகிட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி சேர்ந்துடும் நமக்கு. அதனால் கிண்டிகிட்டே இருங்க. அப்படியேவும் அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா அப்சர்வ் ஆகி உங்களுக்கு நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். பாருங்கள் நல்லா தண்ணிலாம் குறைஞ்சி உங்களுக்கு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இதே மாதிரி நீங்கள் விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா இப்போ தண்ணி எல்லாமே வற்றி நல்லா உங்களுக்கு கட்டியாக இருக்குது.
இருந்தாலும் நமக்கு பார்க்கும்போது வெந்திருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் அது வந்து நம்ம அரிசி தான் சேர்த்துருக்கனால கொஞ்சம் வெந்திருக்காது. அதனால் நம்ம மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்து அதை வந்து வேக விடணும். பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளோட களி வந்து நல்லா ரெடியாக இருக்குது பாருங்கள். நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதோட ஃபைனல் டச்சாக நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து அதையும் சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டிங்கன்னா நம்மளோட களி வந்து ரெடி ஆயிடுச்சு. கோயிலெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த களி மாதிரியே உங்களுக்கு இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வர்ற ஆருத்ரா தரிசனத்துக்கு நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு சிவபெருமானுக்கு படைங்க. ரொம்ப விசேஷம், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்கள் கமெண்ட்ஸே எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.